வணக்கம். ராமநாதபுரம் சமஸ்தானம் தேவஸ்தானம் மாட்சிமை தாங்கிய மகாராணி அவர்களுக்கு பாத்தியப்பட்ட திரு உத்தரகோசமங்கை ஆலய பரம்பரை ஸ்தானிகம் பாலசுப்பிரமணிய சிவாச்சாரியார் பேசுகிறேன். நமது ஆலயம் மிகவும் முக்கியமான முதன்மையான சிவாலயம். சுவாமியினுடைய திருநாமம் மங்களநாதர், அம்பாளுடைய திருநாமம் மங்களநாயகி. மரகதத்தில் நடராஜர், 5 அடி உயரத்தில் மரகதத்தில் நடராஜர். அந்த நடராஜர் உலகத்திலேயே எங்கேயும் கிடையாது. அப்பேற்பட்ட நடராஜருக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அபிஷேகம் நடக்கும். மார்கழி மாதம் திருவாதிரைன்னு சொல்லக்கூடிய ஆருத்ரா அன்றைக்கு முதல் நாள் நடக்கும். அந்த அபிஷேகம் பார்ப்பதற்காக தற்சமயம் கிட்டத்தட்ட 4-5 லட்சம் பேர் மக்கள் தரிசனம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஆலயம் முதன்மையான சிவாலயம்னு கருதப்படுகிறது. மாணிக்கவாசகர்னால் பாடல் பெற்ற க்ஷேத்திரம். சிதம்பரத்திற்கு முன்னால் ஆதி சிதம்பரம்னு பேர் வாங்கப்பட்ட இடம் இது. பார்வதிக்காக அறையில் ஆடிய ரகசிய தாண்டவம். மற்ற நாள் முழுவதும் நடராஜரை மரகத திருமேனியாக தரிசனம் பண்ண முடியாது. முழுவதும் சந்தனமாக தான் தரிசனம் பண்ண முடியும். சந்தன அலங்காரம் பண்ணி மரகதம் வெளியே தெரியாமல் இருக்கும். அது மட்டும்தான் நம்ம அந்த ஆருத்ராவுக்கு முதல் நாள் அந்த சந்தனத்தெல்லாம் எடுத்து அபிஷேகம் பண்ணி அந்த ஒரு நாள் தரிசனம் பண்ணுவாங்க. அப்பேற்பட்ட ஆலயம். அங்கே சலவருஷ இளந்தமரம், சகசரலிங்கம், மாணிக்கவாசகனால் பாடல் பெற்ற க்ஷேத்திரம். மாணிக்கவாசகனால் பாடல் பெற்ற அந்த பொன்னூஞ்சல் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து சிவாலயங்கள்லேயும் ராத்திரி பள்ளியறையில் இந்த பாடல் பாடி பூஜை பண்ணி பூர்த்தி பண்ணுவாங்க. அப்பேற்பட்ட முதன்மையான க்ஷேத்திரம். இந்த க்ஷேத்திரத்திற்கு பல காலங்களாக 30-35 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்தே நமது ஐயா அவர்கள் மாண்புமிகு மணவாளன் ஐயா அவர்கள் இப்போ இவ்வளவு கூட்டங்கள் இதெல்லாம் வந்துட்டுருக்கு. இதற்கு முன்பு 30 ஆண்டுகளுக்கு முன்பே நமது ஆலயத்தில் தரிசனம் செய்து அவர்களும் அவர்கள் துணைவியார் மற்றும் அனைவரும் தரிசனம் செய்வித்து இறைவனுடைய அனுகிரகத்தை பெற்று இறைவனால் ஆட்கொண்டு அந்த ஆலயத்தினுடைய ஆருத்ரா தரிசன மகாபிஷேகத்தில் ஒரு அபிஷேகம் முழுவதும் அவர்களுடைய திருப்பணியாக கைங்கரியமாக அந்த அபிஷேக உபயத்தை செய்து கொண்டு வருகிறார்கள். இன்றளவும் மிகப்பெரிய ஒரு அபிஷேகம். ஏன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அந்த அபிஷேகம் நடக்கிறதுங்கிறதுனால ஒரு 1000 லிட்டர் பாலுக்கு மேலே 2000 லிட்டர் பாலுக்கு மேலே நடக்கும், பால் மட்டுமே. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு அபிஷேக திரவியங்களும் அதிக அளவில் கொண்டு அபிஷேகம் பண்ணி அனைத்து சுவாமிகளுக்கும் அங்கே இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 200 சுவாமிகளுக்கு மேலே அங்கே இருக்குது. அனைத்து சுவாமிகளுக்கும் வஸ்திரங்கள் எல்லாம் சாற்றப்பட்டு விசேஷமாக பூஜைகள் எல்லாம் நடக்கும். இது போன்ற ஒரு கைங்கரியத்தை தொடர்ந்து ஐயா அவங்க செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க. அந்த 30 ஆண்டுகளுக்கு முன்னால் வரும் காலம் தொட்டு தொடர்ந்து நானும் அவர்களுடன் பயணிச்சுட்டுருக்கேன். இந்த விழாவில் பொதுவாக பல மாநகரங்கள் இருக்கிறது. அந்த வகையில் பொதுவாக திருச்சின்னு சொன்னோம் அப்படின்னாலே எல்லாருக்கும் உடனடியாக ஞாபகம் வர்றது மலைக்கோட்டை விநாயகர், அடுத்தபடியாக சமயபுரம். இதை தொடர்ந்து வணிகர்கள் எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடியது ஏர்போர்ட்டு. ஏன்னா மதுரையில் ஏர்போர்ட்டு கிடையாது. அப்போ திருச்சியில் தான் போகணும். அதுபோன்ற இந்த 3 பிரபலங்களாக ஒரு இடத்துல சொல்லும் பொழுது அனைத்து பகுதி மக்களுடைய மனசில் இருக்கக்கூடியது திருச்சின்னு சொன்னால் சாரதாஸ் தான். திருச்சி சாரதாஸ் ஜவுளி அப்படிங்கிறது. திருச்சின்னு சொன்னால் சாரதாஸ், ஜவுளிக்கு திருச்சி சாரதாஸ் அப்படிங்கிறது பல பகுதிகளில் பல இடங்களில் சொல்லக்கூடியதாக இருக்குது. ஏன் இதெல்லாம் நான் சொல்கிறேன் அப்படின்னா, நாங்கள் பல இடங்களில் போய் பல இடங்களில் கும்பாபிஷேகங்கள், ஹோமங்கள், பூஜைகள் பல தமிழகம் மட்டும் இல்லாமல் வெளி மாநிலங்களும் வெளிநாடுகள்லேயும் போய் நம்ம நிறைய பூஜைகள், ஹோமங்கள் எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். அந்த வகையில் எல்லா இடத்துலையும் பார்க்கக்கூடியது, பேசக்கூடியது, தெரிஞ்சக்கூடியது, மக்களுடைய மனசில் இருக்கக்கூடியது சாரதாஸுங்கக்கூடிய ஒரு நாமம், அது திருநாமம். அப்பேற்பட்ட அந்த நிறுவனத்தினுடைய முதலாளி அவர்கள் மிகவும் பண்பு, அன்பு, பாசம், பக்தி, நல்ல அரவணைப்பு, இது அனைத்தையுமே அவங்கள்ட்ட நாங்கள் பார்த்துருக்கோம். செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்லுவாங்க எல்லாரும்.
என்ன தொழில் செய்கிறோமோ அந்த தொழில் தான் தெய்வம்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அதுதான் உண்மையும் கூட. ஆனால் செய்யும் தொழிலே தெய்வம் என்று சொன்னாலும், தெய்வத்திற்காகவே தொழில் செய்யக்கூடியவதாக நமது முதலாளி அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து அவர்கள் பல ஆண்டுகள் பல கோயில்களுக்கு பலவிதமான கைங்கரியங்களை, உபயங்களை பல வகைகளில் மிகப்பெரிய அளவுல செஞ்சுட்டு வந்திருக்காங்க. அந்த வகையில அவங்களோட ரொம்ப நெருக்கமான ஒரு பழக்கம் கடந்த 30, 35 ஆண்டுகளாக. அதைத் தொடர்ந்து அவர்களுடைய ஒவ்வொரு ஆலயத்திலும் அவர்கள் செய்யக்கூடிய திருப்பணிகள் மிகவும் உயர்ந்த பணியாகவும், சிறந்த பணியாகவும், நேர்த்தியான ஒரு பணியாகவும், மிக 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 அத்தியாவசியமான தேவையான பணியாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல், அங்கு பணி செய்யக்கூடிய அனைத்து பணியாளர்களுக்குமே அவர்கள் அவங்களுக்கு எல்லோருக்கும் வஸ்திரங்கள் எல்லாம் குடுத்து, அவங்கள சந்தோஷப்படுத்துவாங்க. மற்றவர்கள் சந்தோஷம், அவருக்கு ஒரு சந்தோஷம். அந்த மாதிரி அவருடைய மனோபாவம். அதுபோல தொடர்ந்து ஐயா அவர்கள் செய்து கொண்டே வந்து கொண்டு இருந்தார்கள். இறைவன் அருள் மிகவும் சிறப்பாக நடந்து கொண்டு இருந்தது. அதைத் தொடர்ந்து அவருடைய நிறுவனத்திலிருந்து, அவர்களுடைய ஜவுளியிலிருந்து, அவர்களுடைய புதல்வர் அவர்களும் தொடர்ந்து இது போன்ற நற்காரியங்களை செய்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் சாரதாஸ் அப்படின்னா, பொதுவா சாரதா அப்படிங்கிற பேருக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் இருக்குது. ஏன் அப்படின்னா, ஸ்ருங்கேரி சாரதா மடம் அப்படின்னு சொல்லுவாங்க. சாரதா ஸ்ருங்கேரி மடம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ருங்கேரி சுவாமிகள் ஸ்ருங்கேரியில் கேள்விப்பட்டிருப்பீங்க, தெரிஞ்சிருக்கும். சாரதா அம்பாளுக்குன்னு தனி க்ஷேத்திரமாக உருவாகி, அதுதான் அந்த தட்சிண கைலாயமாக இருந்து அதை பண்ணிட்டுருக்காங்க. அப்பேற்பட்ட சாரதா அம்பாளுக்கு அப்படி ஒரு தனி சிறப்பு. அந்த சாரதா அம்பாள், அந்த திருநாமம் கொண்ட நமது நிறுவனம் மிகவும் சீரும் சிறப்புமாக நடந்து கொண்டு இருக்கிறது என்றால், தெய்வத்தினுடைய பெருங்கருணையும், ஐயா அவர்களுடைய புதல்வர் மற்றும் இங்கே பணி செய்யும் அனைவருமே அந்த தெய்வீகத்தில் கலந்திருப்பாங்க. எல்லோருமே அந்த பணியில் கலந்து கொண்டு ஒரு விசேஷங்கள், ஒரு விழாக்கள் நடக்கிறதுனா, அந்த விழாக்களுக்கு இங்கேருந்து 50 பேர், 40 பேர், 50 பேர் வந்து அதை முறைப்படி என்னென்ன கோயில்களில் செய்யணுமோ அதெல்லாம் கூட இருந்து செஞ்சு கொடுத்து, ரொம்பவும் திருப்திகரமாகவும், சந்தோஷகரமாகவும் அவர்களும் மனமுகிழ்ந்து செய்வாங்க. அது எல்லோருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கணும்னு அதை செய்ய வைக்கிறது நம்ம செய்கிறோம். அது நம்மளுடைய பணியாளர்கள் முதற்கொண்டு எல்லோரும் கலந்துட்டு அதை செய்ய வைக்கக்கூடிய ஒரு பெரிய மனப்பாங்கு ஐயா அவர்களுக்கும், அதை தொடர்ந்து நமது சின்ன ஐயா அவர்களும் பண்ணிட்டு இருக்காங்க. அதுபோல் இன்னும் பல காரியங்கள் செய்கிறாங்க. இப்போ நமது ஆலயம் கும்பாபிஷேகம் நடக்கிறது. அந்த கும்பாபிஷேகத்துக்கு பல நற்காரியங்களை பண்ணிட்டு இருக்காங்க. அதில் மிகவும் முக்கியமாக ஒரு முத்தாய்ப்பாக ஒரு விஷயத்தை சொல்லணும் அப்படின்னா, இங்கே பொதுவாக ஜவுளி கடையில் பட்டு ஆடை அப்படிங்கிறது ரொம்ப எல்லோரும் விரும்பக்கூடிய ஒரு ஆடை. அது பல வகைகளில் இருக்குது. அது தயாரிக்கக்கூடியது, செய்கிறது, வைக்கிறதெல்லாம் நிறைய அதற்குன்னு உரிய டெக்னாலஜி அதெல்லாம் நிறைய இருக்குது. அந்த வகையில் இந்த பட்டு ஆடையை நெய்வது, அந்த பட்டு ஆடையை நெய்து அதை கொடுப்பது அப்படிங்கிறத அவர்கள் ரொம்ப சிறப்பாக செஞ்சுட்டு இருக்காங்க. இங்கேயே அது நெய்தல், அந்த பட்டு ஆடையை நெய்து அந்த பட்டு ஆடையை இறைவனுக்கு கொடுப்பது அப்படிங்கிறது ஒரு பணியாக செஞ்சுட்டு இருக்காங்க. அதை செய்யும் பொழுது சுத்தமாக அதனோட அந்த அந்த அதில் அந்த நூல் கோர்வைகளோ அதை செய்யக்கூடிய விதங்கள்லையும் தெய்வீக மணங்கமலும் ஒரு நிகழ்வாகவே அதை இந்த சுவாமிக்காக செய்கிறோம். இது சுவாமிக்காக செய்கிறதோடு மட்டுமல்லாமல் இதை தொடர்ந்து யாரெல்லாம் நம்ம மக்கள்கள்லாம் வாங்குகிறோளோ அதில் சுத்தமாகவும் நேர்த்தியாகவும் குவாலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அந்த குவாலிட்டியில் சிறிது கூட கொஞ்சம் தன்னுடைய அதாவது காம்ப்ரமைஸ் பண்ணிக்காமல் 100% ஒரு உயர்ந்த பட்டு சரியாக அதை நெய்யப்பட்டு புடவைகள் மற்றும் விஷயங்கள் எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டுருக்காங்க. அந்த வகையில் இப்போ நம்ம ஆலயத்திற்கும் நமது அம்பாளுக்கு மகா கும்பாபிஷேகம் முடிந்தவுடன் உடனடியாக சாத்துவதற்காக ஒரு பட்டு ஆடை இங்கேயே நெய்யப்பட்டு மிகவும் நேர்த்தியாக கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். ஐயா அவர்களுடனுடைய நினைவுகள், அவர்களுடன் கலந்து பயணித்த காலங்கள் என்றும் பசுமை மாறாத ஒரு நினைவுகள். அதை தொடர்ந்து இன்றும் அதே நினைவு இருந்து கொண்டே இருக்கிறது. ஐயா அவர்கள் இறைவனுடைய அனுகிரகத்தில் அவருடைய ஆன்மா என்றோ இறைவனடி சேர்ந்தும் இருந்த போதும் இல்லாத போதும் இறைவனை நாட்டியே அவர்களுடைய
பணி செய்து கொண்டே இருக்கக்கூடிய அவர்களுடைய குடும்பங்களும் அவர்களும் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் ஆண்டு சகல மேன்மைகளும் பெற்று நல்வாழ்வு வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல எம்பெருமானை மங்களாம்பிகை சமேத மங்களநாத சுவாமியை பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.